அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷாம் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். என்டிஏ கூட்டணி முழு வடிவம் பெற்றதாக பிரதமர் நரேந்திர மோடியுடைய கடந்த கூட்டத்திற்கு பிறகு பேசப்பட்டது. ஆனால் அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருக்காங்க. தொகுதி பங்கீட்டையும் மேற்கொள்ள முடியல. புதிய கட்சிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இன்னும் நிறைவேறாமல் இருக்கு. எந்த இடத்துல இருக்கு தற்போது என்டிஏ கூட்டணி? பொதுவாக ஒரு கூட்டணி முழுமை பெற வேண்டும் என்றால் முதலில் முடிவு செய்ய வேண்டியது தொகுதிகளின் எண்ணிக்கை. இந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தலைவர்கள் தங்களுக்குள் இன்ஃபார்மலாக பேசி முடிவு செய்து விடுவார்கள். அதாவது 17 தொகுதி 6 தொகுதி என்று இன்ஃபார்மலாக பேசி விடுவார்கள். அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாது. அதற்கு பிறகு முக்கியமான வேலை என்னவென்றால் இன்னின்ன தொகுதிகள் என்று இனங்கண்டு கொள்வது. இதுதான் ஒரு பிரச்சனை. காரணம், ஒரே தொகுதியை கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் விரும்பும். இதை தாண்டி தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முழுமை பெற வேண்டும். அதிமுக அல்லது என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன் முழுமை பெறவில்லை என்றால், இறுதி வாக்காளர் பட்டியல் இன்னமும் வெளியிடப்படவில்லை. அது 17ஆம் தேதி வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூட 17ஆம் தேதி நாங்கள் கூட்டணியை பற்றி முடிவு செய்து விடுவோம் என்று அதை வைத்துத்தான் சொன்னார். ஆனால் இப்போது 23ஆம் தேதி என்று மீண்டும் ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் இந்த இழுபறி நிலை நீடிக்கிறது. தேர்தல் அறிவிப்பாணை வந்துவிட்டால் ஒரு அவசரம் வந்துவிடும். அதற்கு பிறகு முன்பின்னாக கூட்டணிகள் முடிவாகிவிடும். இங்கு திமுக கூட்டணியிலும் காங்கிரஸ் நிலைப்பாடு இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அந்த கோஷத்தை கைவிட்டது மாதிரி தெரிகிறதே தவிர எத்தனை தொகுதிகள் கேட்பார்கள் என்று தெரியாது. திமுக கூட்டணியில் 22ஆம் தேதிக்கு மேலதான் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாக சொல்கிறார்கள். எனவே அதிமுகவும் அவசரம் இல்லை என்று நினைக்கிறது. அதிமுகவில் ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபிக்கு பங்கு கிடையாது என்பதுதான் நிலைப்பாடு. எத்தனை தொகுதிகள் என்பதற்கான ஒரு இன்ஃபார்மல் அக்ரிமெண்ட் ஏற்கனவே இருக்கும். பிஜேபிக்கு எத்தனை தொகுதி தான் என்றெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கட்சிக்காரர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். ஆனால் அதை அப்படியே கொடுத்து விட வேண்டும் என்கிற கட்டாயம் அந்த மேஜர் பார்ட்னருக்கு கிடையாது. ஒரு வகையில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தேமுதிக வரவு தாமதமாவதற்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நிலைப்பாடு தெரியாது ஒரு காரணமாக இருக்கும். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படாதது முக்கிய காரணம் என்பது எனது கருத்து. உள்ள கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தலைமை அதிமுக தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட டெல்லியிலிருந்து தலைவர்கள் வந்தாதான் அது வேகம் எடுத்தது அல்லது ஒரு இறுதி வடிவம் பெறுது, அந்த டெட்லாக் உடைச்சி அதை ஒருங்கிணைக்க முடியுது. இது எதையின் வெளிப்பாடு? இந்த கூட்டணிக்குள்ள பாஜகவுடைய கை ஓங்கி இருக்கிறத காட்டுதா? அதிமுக பிரதமர் நரேந்திர மோடியோட வருகையை முன்வைத்து இது மாதிரியான மூவ்மெண்ட்ஸை பண்றதுக்கான காரணம் என்ன? அதாவது இது திமுக அணியை பொறுத்தவரை முக ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட். ஹி அலோன் கான் டு அண்ட் அன்டு திங்ஸ் இன் டிஎம்கே அலைன்ஸ். அந்த அளவுல அது ஒற்றை தலைமை அந்த அணிக்கு ஒரே தலைவரா முக ஸ்டாலின் இருக்கிறாரு. அந்த அளவுக்கு அதிமுக அணியில இல்லை என்றாலும் கூட பாஜகவோட ஒப்பிடும் போது எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறார். குறிப்பா பாமக ஒரு முக்கியமான கட்சி, 5 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கட்சி. அந்த கட்சியில பிளவுபட்ட பாமகவில் அன்புமணி தனக்கு தேவையானவர் என்ற ஒரு முடிவை அவர், இத்தனைக்கும் அன்புமணி என்டிஏ கூட்டணியில் இருந்தவர், அவருக்கு வழக்குகள் இருக்காததெல்லாம் சொல்லப்பட்ட சூழ்நிலையிலும் அன்புமணி தனக்கு தேவையானவர், தான் எடப்பாடியில் எம்எல்ஏ ஆவதற்கு அன்புமணியின் பங்களிப்பு தேவை என்ற அடிப்படையிலும் வட தமிழகத்தில் போட்டி போடுவதற்கு அன்புமணியோட அவசியம் முக்கியம் என்ற அடிப்படையில் அன்புமணியை என்டிஏ கூட்டணியில் பாஜகவில் இருந்த அன்புமணியை அதிமுக கூட்டணி கட்சி தலைவராக எடுத்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை, வெளிப்படையான ஒரு உண்மை. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கே ஒரு கிளி கொடுத்து பாஜக கூட்டணி கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்துள்ளார் என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. அதே வேளையில் தேமுதிகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவை விரும்பவில்லை. தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் பாமகவிற்கும் தேமுதிகவுக்கும் உள்ள அந்த மோதல் எந்த சூழ்நிலையிலும் வெடிக்கலாம். தொண்டர்கள் மத்தியிலும் அதை ஒரு பொருந்தா கூட்டணியாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் தேமுதிகவை எடப்பாடி பழனிசாமி பார்க்கிறார். இந்த அடிப்படையில் தான் 2020 ரவீந்திரன், தற்போது மேலும் ஒரு அண்மை தகவல் வந்திருக்கு. மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் காலியாகக்கூடிய 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் அப்படின்ற தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. ரவீந்திரன், உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. நீங்க தொடர்ந்து இணைப்பிருங்க. நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரம் என்ன? தற்போது 6 மாநிலங்களவை இடங்களுக்கு தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியா இருக்கு, விவரம் என்ன?
தேவா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், அசாம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் காலியாக இருக்கக்கூடிய 37 இடங்களுக்கான அந்த மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதியை தற்போது தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 16ஆம் தேதி இந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையமானது வெளியிட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஒடிசா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், அசாம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 2ஆம் தேதியோடு சுமார் 37 இடங்களுக்கான அந்த ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான பதவி என்பது முடிவுடு. அதில் 6 இடங்கள் தமிழ்நாட்டில் உள்ளது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த என்ஆர் இளங்கோ, செல்வராசு மற்றும் திருச்சி சிவா, கனிமொழி சோமு மற்றும் அதிமுகவினுடைய தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய ஜி.கே. வாசன் ஆகிய 6 இடங்களுக்கான அந்த ஒரு பதவிக்காலம் என்பது ஏப்ரல் முதல் வாரத்தில் முடிவுடைய உள்ள நிலையில் அந்த பதவிகளுக்கான அந்த புதிய தேர்தல் என்பது மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மார்ச் 5ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் என்றும் 6ஆம் தேதி அந்த ஸ்க்ரூட்டனி என்பது நடைபெற்று 9ஆம் தேதி என்பது வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான ஒரு கடைசி நாள் என்ற ஒரு நிர்ணயமானது செய்யப்பட்டு 16ஆம் தேதி காலை 9 மணி முதல் 4 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்று 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக பார்க்கப்படுது ஏப்ரல் 2ஆம் தேதியோடு இந்த 37 உறுப்பினர்களுக்கான அந்த ஒரு பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் அதற்கான அந்த தேர்தல் தேதிகளை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, சுசித்ரா, விரிவான தகவலுக்கு நன்றி. மீண்டும் பேசலாம் திரு ரவீந்திரன் துரைசாமியிடம். சார் வணக்கம். இதில் பார்க்கும்போது தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த மாநிலங்களவை தேர்தல் வருது. ஏடிஎம்கே கிட்ட ஏற்கனவே நிறைய ஸ்டாண்டிங் விஷயங்கள் இருக்கு. தேமுதிக எதிர்பார்ப்போடு இருக்காங்க. கமிட்மெண்ட் கொடுக்கப்பட்ட விஷயம். ஜி.கே. வாசனுடைய இது இருக்கு, அன்புமணி இருக்கு. இந்த மாதிரி ஏடிஎம்கே கிட்ட ஏற்கனவே ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய நிலையில திமுக இதை எப்படி கையாள போகுது? கூட்டணிக்குள்ள இதுல இந்த சீட்டை பிரிச்சு தரதுல ஏதாவது சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? திமுகவை பொறுத்தவரையில தேமுதிகவை தங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காக ஏற்கனவே தேமுதிக பெற முடியாத ஒரு ராஜ்சபா இடத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிகவிற்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். தேமுதிகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உள்ள சீட் பிரச்சனையில் தொகுதிகளின் எண்ணிக்கை தான் பிரச்சனையே தவிர ராஜ்சபா சீட்டு ஏற்கனவே அது அவங்களுக்கு பிராமிஸ் செய்யப்பட்டு உள்ளதாகத்தான் தெரிகிறது. அதிமுக அணியிலும் அவர்களுக்கு ராஜ்சபா சீட்டு பிராமிஸ் பண்ணப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதலில் கொடுக்க வேண்டியது இப்பொழுது திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிமுக அணிக்குள்ளும் அது இருக்கிறது. இந்த வகையில் ராஜ்சபா சீட்டு என்பதன் முடிவு தேமுதிகவின் எந்த கூட்டணி முடிவை கட்டுப்படுத்தாது என்றே கருதுகிறேன். 2 இடத்திலுமே அவர்களுக்கு ராஜ்சபா பிராமிஸ் பண்ணப்பட்டுள்ள சூழ்நிலையில் தேமுதிகவை பொறுத்தவரையில் அதிமுக கூட்டணி அவர்களுக்கு பொருந்தா கூட்டணியாகவே இருந்து வருகிறது. மேலும் அந்த சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பாமக ஓட்டு தேமுதிகவிற்கு டிரான்ஸ்பர் ஆகாது. இதுதான் 2019 நடந்தது, 2014 நடந்தது. இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி பாமகவே தங்களுக்கு தேவையான ஒரு கூட்டணி என தேமுதிகவை 2021 அவர் கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தினார். மேலும் 2024 வேறு வழியின்றி 5 இடங்களை தேமுதிகவிற்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிந்த பிறகு பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவிற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர தேமுதிகவிற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. எனவே இந்திய சூழ்நிலையில் ஏற்கனவே சுமார் 47 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய திமுக அணியில் சுமார் 3 விழுக்காடு பலத்தோடு இருக்கக்கூடிய தேமுதிக சேரும் பட்சத்தில் தேமுதிகவின் வெற்றி வாய்ப்பு ஸ்ட்ரைக்கிங் ரேட், அதாவது அவர்கள் 2011 பிறகு அவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு ஒரு புதிய கூட்டணி என்பது வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் அந்த கூட்டணிக்கு போவதற்கு தாங்கள் விரும்பிய இடங்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எனவே ராஜ்சபா பிரச்சனை என்பது கூட்டணி முடிவில் தேமுதிகவிற்கு பிரச்சனை அல்ல, தொகுதி எண்ணிக்கை தான் பிரச்சனை. என்னை பொறுத்தவரையில் அவர்கள் அதிமுக என்ற பொருந்தா கூட்டணியை விட்டுவிட்டு திமுக கூட்டணிக்குள் அவர் செல்வதற்கான வாய்ப்புகள் தான் அவர்களுக்கு அதிகம். அந்த வகையில் அவர்கள் திமுகவிடம் தங்கள் எதிர்பார்ப்பதை அதிக இடங்களை எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதாகத்தான் என்னுடைய கணக்காக நான் கருதுகிறேன். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ரவீந்திரன். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். இப்ப அதிமுகவில் சீனியர் லீடர் தம்பிதுரையுடைய பதவிக்காலம் நிறைவடைய இருக்கு. புதுசா கூட்டணிக்குள்ள வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன், அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட், ஜி.கே. வாசன், இந்த 4 பேருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் டிமாண்ட் கடந்த காலம் இருந்திருக்கு, இப்போ இருக்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. திமுகவும் அதே மாதிரி இருக்காங்க. இப்போ என்டிஏ தான் கமிட்மெண்ட்டோடு இவங்களை உள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது எப்படி ஏடிஎம்கே பேலன்ஸ் பண்ண போது, டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இதை வச்சுட்டு அலையன்ஸில் ஸ்ட்ராட்டஜி மாற வாய்ப்பு இருக்கா?
அதாவது இந்த ராஜ்யசபாவில் காலியாக போற இந்த தொகுதிகள் இப்ப ஃபில் பண்ற இந்த சூழல்ல வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறத நம்ம பாக்குறோம். தேமுதிக என்டிஏ கூட்டணியில இதுவரையும் போகாத இருக்கிறதுக்கு காரணம் அதிமுகவுக்கு வர 2 வேகன்சில ஒரு வேகன்சி வந்து தேமுதிகவுக்கு கொடுப்பாங்களா இல்லையான்றது இன்னொரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. போன வாட்டியே 25ல கொடுக்கறதுன்னு சொன்னாங்க, அப்புறம் 26ல கொடுப்போம்னாங்க. 26ல நீங்க சொன்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு ஆக்சுவலா. அதெல்லாம் தினகரன் இருக்காரு, அன்புமணி இருக்காரு, வாசன் இருக்காரு, அவங்க பார்ட்டியிலேயே தம்பிதுரை வேற இருக்காரு. தம்பிதுரை வந்து இன்னொரு தடவை எம்பி ஆனு ரொம்ப துடிப்போட இருக்காரு அவர். சோ 2 வேகன்சில 1 தம்பிதுரை கொடுத்தா 1 தான் இருக்கு. அப்ப 1 வச்சுட்டு அவங்க வந்து தினகரன் கொடுப்பாங்களா, அன்புமணி கொடுப்பாங்களா, தேமுதிக கொடுப்பாங்களான்னு ஒரு பிரச்சனையா இருக்கு. அதனால ஏடிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாதனால தேமுதிகவும் என்டிஏ கூட்டணிக்கு போறது டிலே ஆயிட்டு இருக்கு. அதே சமயம் திமுக அணியிலேருந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கறதான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா என்டிஏ கூட்டணி இந்த திமுக கூட்டணியில தேமுதிக இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து அதிகமான இடங்கள் கேட்கறதுனால இந்த சைடு திமுக சைடு வரதுக்கான விஷயங்கள் கொஞ்சம் குறைஞ்சிது. 6 அல்லது 8க்கு மேல கொடுக்க மாட்டேன்றாங்க எம்எல்ஏ அந்த இடங்களை. அதனால வந்து அவங்க யோசிக்கிறாங்க. இந்த சூழல்ல வந்து இந்த 4 வேகன்சி திமுக இருக்கிற 4 வேகன்சியில 4 வேகன்சி அவங்க ஈஸியா அவங்க 4 பேரை போட முடியும். அதுல காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 3 அவங்க சப்போஸ் தேமுதிக வந்ததுன்னா காங்கிரஸ்க்கு அடுத்த தடவை பார்த்துட்டு இந்த தடவை வந்து தேமுதிக கொடுப்பாங்க. இல்ல தேமுதிக வரலன்னா காங்கிரஸுக்கான ஒரு வாய்ப்பை வந்து திறந்து வச்சுட்டு காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு அவங்களோட எண்ணிக்கை அதிகமா கேட்கறதுனால அதை குறைக்கிறதுக்கான அந்த நோக்கத்தோட காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ராஜ்யசபா வேகன்சி அது திமுகலயே வந்து சிவாவோட பதவி காலம் முடியுதுன்னு நினைக்கிறேன். அது சிவாக்கும் பரதா நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். சோ புதுசா வந்து என்கரேஜ் பண்ற இளைஞர் அணியிலேருந்து யாருக்காவது 1-2 பேருக்கு அவங்க கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இந்த 4 வேகன்சில தேமுதிக ப்ரொவைட் வந்துட்டாங்கன்னா தேமுதிக ப்ரொவைட் பண்ணிட்டு காங்கிரஸுக்கு அடுத்த தடவை பார்ப்பாங்க. தேமுதிக வரலைன்னா காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்துட்டு அவங்க சீட்டை கேட்கற சீட்டோட எண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சோ இது வந்து இந்த ராஜ்யசபா வேகன்சின்றது கூட்டணியை ஃபைனலைஸ் பண்றதுக்கான இன்னொரு வகையான ஒரு நடைமுறையா மாறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம